நீங்க வந்து சாலையில வந்து வண்டி ஓட்டுறவங்களா அல்லது சாலையில தொடர்ந்து பயணிக்கிறவங்களா அப்படின்னா இந்த காணொலி வந்து உங்களுக்கான காணொலின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு. அதாவது நீங்க தொடர்ந்து சமீப காலமா வந்து நிறைய வந்து விபத்துக்களை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய விபத்துக்கள்ல வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதையும் நம்ம பார்த்திருப்போம். அதை பத்தின காணொலி தான். இதுல ஒரு 5 பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னு இருக்கிறேன். ஒரு 5 விஷயத்துல இந்த விபத்துகளை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம், எப்படி இந்த விபத்துகள் இல்லாத வாழ போறோம் அப்படின்றதான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல போறது. காணொலியை துண்டிக்காம பாருங்க. 5வது பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். அதனால காணொலியை துண்டிக்காம பாருங்க. காணொலிக்குள்ள போகலாங்களா? காணொலியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். சமீப காலமா நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய வாகன நெரிச்சல் வந்து நம்ம நாட்டுல வந்து நிலவி வருது. அதே போல பெங்களூர்ல பாத்தீங்கன்னா குறிப்பா 2023ஆம் ஆண்டு 883 விபத்துக்கள் வந்து நடந்திருக்குது. அதுல 913 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் நகர பகுதியில மட்டும்தான் நான் சொல்றேன். அதே போல 2022ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 770 பேர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 விழுக்காடு வந்து போன ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அதே இந்த பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் வேல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நாளைக்கு வந்து ஒரு விபத்து நடக்குது. அந்த மாதிரி தொடர்ந்து வந்து விபத்துகள் நடந்துட்டே தான் இருக்கு. இதுல நான் வந்து ஒரு 5 விஷயங்களை சொல்றேன். முதலாவதா, மித வேகம். நீங்க வந்து வண்டியை ஓட்டும் போது ஒரு சரியான வேகத்துல நீங்க போகணும். அதாவது 30 கிலோமீட்டர் வேகம் கொடுத்துருக்காங்கன்னா, மணிக்கு நீங்க 30 கிலோமீட்டர் வேகம் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்க தயவு செஞ்சு அந்த 30 கிலோமீட்டர் வேகத்திலேயே வந்து பயணிங்க. 60 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல 60 கிலோமீட்டர் பயணிங்க. 80 கிலோமீட்டர் இருக்கிற வேகத்துல 80 கிலோமீட்டர் மட்டுமே பயணிங்க. அப்படி நீங்க பயணிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த விதமான விபத்துகளும் இல்லாம நீங்க பாதுகாப்பா பயணம் வந்து செய்ய முடியும். 2வது, தலைக்கவசம் ரொம்பவே முக்கியம். நீங்க இருசக்கர வாகனத்துல பயணிக்கிறீங்கன்னா, பைக்ல பயணிக்கும் போது கட்டாயமா தலைக்கவசம் போடுங்க. நீங்க போடுறது மட்டுமல்லாது உங்களுக்கு பின்னாடி உக்காடுறவங்களையும் வந்து தலைக்கவசத்தை அணிஞ்சுக்கிட்டு போங்க. அப்போ நீங்க தவறுதலா விபத்துகள் நடந்தாலும் அதுல இருந்து உங்களை வந்து தற்காத்து கொள்ளலாம். அதே போல கார்ல பயணிக்கிறவங்க கட்டாயமா சீட் பெல்ட்டை போட்டுட்டு போங்க. ஒருத்தர் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா, வண்டி ஓட்டுறவங்க மட்டும் போட்டீங்கன்னாலும் பத்தாது. பக்கத்துல இருக்கிறவங்களும் பின்னாடி இருக்கையில் அமர்றவங்களையும் வந்துட்டு நீங்க வந்து சீட் பெல்ட்டை போட வைங்க. அப்பதான் வந்து இந்த விபத்துகள்ல இருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். அதே போல 3வதா பாத்தீங்கன்னா லேண்ட் டிசிப்ளின். நீங்க சாலையில போகும்போது ஒரு சிக்னல் போட்டாங்கன்னா சரியான நேரத்துல தயவு செஞ்சு சிக்னலுக்காக நீங்க நின்று காத்திருந்து நீங்க வந்து பயணம் பண்ணுங்க. சிக்னலை ஜம்ப் பண்ணாதீங்க. அதே போல லேண்ட் டிசிப்ளின். நீங்க வந்து ஒரு சாலையில ஒரு லேன்ல போறீங்கன்னா, ஒரு இடப்பக்கம் போறீங்கன்னா, வலப்பக்கம் போகணும்னா முதல்ல ஒரு லேனுக்கு போங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு லேனுக்கு போங்க. இடப்பக்கத்துல இருந்து நேர வலப்பக்கத்துக்கு போகாதீங்க. அல்லது நீங்க ஒரு யூடர்ன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க தயவு செஞ்சு வலப்பக்கத்துல இருந்து வாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம உங்களால வந்து அந்த சாலையை வந்து கடக்க முடியும். இல்லைன்னா கட்டாயமா இந்த ட்ராக்ல இருந்து நீங்க இன்னொரு ட்ராக்குக்கு போகும்போது விபத்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நீங்க இந்த லேண்ட் டிசிப்ளின் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அல்லது சாலை விதிகளை சரியா பின்பற்றும் போது இந்த விபத்துகள் வந்து கட்டாயமா வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4வது, இது வந்து சாலைகள்ல நடக்கிறவங்களுக்கானது. அதாவது பொதுவா சாலையில நடக்கிறவங்க வந்துட்டு ஒரு சாலையில நீங்க எங்க வேணா பாஸ் பண்ணலான்றது இருக்கு இல்லைங்களா? தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. எந்த இடத்துல அந்த ஜீப்ரா கோடு இருக்குதோ, கருப்பு வெள்ளை கோடு இருக்கிறோ, அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து ரோடை வந்து கடக்கணும், சாலையை கடக்கணும். இல்லைன்னா வண்டிகளுக்கும் வந்து நெருக்கடி ஆகுது, உங்களுக்கும் வந்து நெருக்கடி ஆகுது. நான் வந்து சிங்கப்பூர்ல பயணிச்சிருக்கிறேன், துபாயில பயணிச்சிருக்கிறேன். ஆனா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து ஒரு சிக்னலை கடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அழகா வந்து சிக்னல் நீங்க அந்த பாதையை கடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போல் நீக்கி வச்சிருப்பான். அந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த நீங்க பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா வந்து அந்த சிக்னல் வந்து நிறுத்துவாங்க. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ல தான் இருக்குது. அப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் காத்திருந்து அழகா அந்த வண்டிங்க எல்லாம் நின்னதுக்கு அப்புறமா நீங்க அந்த நடைபாதையில வந்து கடக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஈவன் இன்னும் நீங்க துபாயில பாத்தீங்கன்னா நீங்க நடந்து வர்றீங்கன்னு சொன்னாலே வந்துட்டு அந்த இடத்துல வந்து வண்டியில வரவங்க வந்து வண்டியை நிறுத்திடுறாங்க. நெடுஞ்சாலையில எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்னல் இருக்கு. ஆனா ஒரு குறுக்கு சந்தில இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க
நீங்க நடந்து வர்றதை பார்த்தாலே வந்து வண்டி கொஞ்சம் தொலைவுல இருந்தே வந்து வண்டியை நிறுத்திடுவாங்க. அப்படின்னா என்னன்னா நடந்து வரவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தா அந்த இடையில போற பழக்கம் தான் நம்ம மக்களுக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து மாறணும். 5வதா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து அரசு இதுக்கு பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அதாவது நீங்க இந்த சாலைகள்ல எந்த இடத்துலும் குண்டும் குழியும் பள்ளம் இல்லாம பாத்துக்க வேண்டியது இந்த அரசோட கடமை. இந்த சாலைகள் வந்து பள்ள மேடுகள் இல்லாம இருந்தாலே, குண்டும் குழியும் இல்லாம இருந்தாலே வந்து இந்த விபத்துக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே போல ரொம்ப சிவியரா வந்து ரொம்ப கவனமா இந்த அரசு வந்து நான் மேல சொன்ன 4 பாயிண்ட்டையுமே வந்து கவனத்துல எடுத்துக்கிட்டு இந்த அரசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம எப்படி இப்போ வந்து ஒரு ஆதார் கார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே கட்டாயமா ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே போல ஆதார் கார்டு வந்து நம்மளுடைய ஐடி கார்டு எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்து பதிவு பண்ணி எல்லாருக்குமே எப்படி வந்து ஒரு ஆதார் கார்டு கட்டாய ஆதார் கார்டுன்னு செஞ்சிருக்காங்களோ, அதே போல இந்த எல்லாருமே டிஎல்ல எடுத்துன்னு போய் கொடுத்து இந்த சாலையில வண்டி ஓட்டுற அத்தனை பேருக்குமே வந்து ஒரு செமினாரை நடத்தி அந்த செமினார்ல மேல சொன்ன எல்லா விதிமுறைகளும், அல்லது சாலை விதிமுறைகள்னு நீங்க என்ன உங்களுடைய ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் வந்து சாலை விதிமுறைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த சாலை விதிமுறைகளை ரொம்ப அழகா வந்து நீங்க அட்டவணை போட்டு நீங்க அது ஒரு செமினாரா ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கும் வந்துட்டு அந்த செமினார்ல நீங்க அதை வந்து கடத்திடுங்க. அவன் அந்த அத்தனையும் வந்து படிச்சு அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் அவன் வந்து வாகனம் ஓட்டணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு சர்டிஃபை பண்ணுங்க. அப்போ அவன் வெளியில வரும்பொழுது அந்த சர்டிபிகேட் இருந்துதான் அவன் வந்து சாலையில வந்து வண்டி ஓட்டணும். அந்த சர்டிபிகேட் இல்லாதவனுக்கு நீங்க வந்து சாலையில வந்து விபத்துகள் நடந்தாலோ அல்லது ஓட்டுநர் உரிமமே வந்து ரத்து செய்யப்படும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. கட்டாயமா ஒவ்வொருவரும் வந்து அந்த செமினாரை அட்டன் பண்ணணும். அந்த செமினாரை அட்டன் பண்ணி அவங்க வந்து அந்த சாலை விதிகளை பின்பற்றி தான் வந்து வாகனம் ஓட்டணும்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுங்க, ஒரு கட்டளையை கொடுங்க. அப்போ இந்த விபத்துகள் எல்லாமே வந்து கட்டுப்படுத்த முடியும். இது வந்து என்னுடைய பார்வை. நாம இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்றது, இல்ல நான் சொல்ற இந்த தீர்வு சரியா இருக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வண்டி ஓட்டுற அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு வண்டி ஓட்டுவாங்க. நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களையே வந்து மிரட்டுவாங்க. அந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் வந்து நம்ம நாட்டுலதான் நடந்துட்டு இருக்கு. அவன் வருவது எதிர் திசையில வந்து இருப்பான். அதாவது ஒன் வே இருக்கும், ஒன் வேக்கு எதிர் திசையில வருவான். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் உங்களையே மிரட்டுவான். இதுதான் வந்து நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு பழக்கம். படிச்ச இளைஞர்களும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. தயவு செஞ்சு சாலை விதிகளை பின்பற்றுங்க. உயிர்களை நம்ம காக்கணும். எந்த விபத்துகளும் நடக்காம நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க இது எல்லாம் ஒழுக்கமா நடக்கும்போதுதான் இந்த விபத்துக்கள் எல்லாம் வந்து குறையும். இந்த காணொலியை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல்ல இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்னது சரியா இருக்கும்னு நீங்க நம்பினீங்கன்னா பல பேருக்கு இதை வந்து பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.